ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 153 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இதே ஸ்டேட்மெண்ட்லாம் பிரதர் நான் இருக்கிறேன், நிறைய உபத்திரவங்கள், நிறைய பாடுகள், ஒன்னா ரெண்டா சொல்வதற்கு இப்போ இந்த 5 மாசமும் அவ்வளோ வேதனைகள் கடந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவத்தில் கேட்பீங்கன்னா, அவர் உங்கள் உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்க உண்மையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே பிள்ளையில் நம்ம ஆண்டவர் யார்? நம்ம விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ரட்சகனா விடுவிக்கிறவர், மீட்கிறவர், தூக்கி எடுப்பவர், பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான் பார்க்கிறோம். அவர் நிச்சயமா இன்னைக்கு என்ன உபத்திரத்தில் நீங்க கஷ்டப்பட்ட கொண்டு தெரியல, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க உண்மையில தேவனா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 24 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ரொம்ப அழகாக தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம் முகத்தை மறைக்காமலும் இருந்து. உலக மனுஷர் என்ன செய்வாங்க? நம்ம உபத்திரப்படுகிற சமயத்தில், நம்ம பாடுகள் வழியாக கடந்து போகும்போது, ஒரு நெருக்கத்தின் வழியாக போகும்போது, இன்னும் அவனுக்கு வேணும், இப்படி தான் அவன் செஞ்சான், எத்தனை பேருக்கு இப்படி பண்ணான், பலவிதமான தீமையான காரியங்களை சொல்லி நம்ம உபத்திரவத்தை இன்னும் அதிகரிப்பாங்க. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாம. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அருவருக்காம, தம் முகத்தை மறைக்காம. அப்ப என்ன செய்கிறாரா? தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன உபத்திரத்தில் இருக்கிறீங்க நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரத்தின் பாதையை எனக்கு மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற உபத்திரம், மனசில் இருக்கிற வேதனை, என் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரங்கள், உறவில் இருக்கிற உபத்திரம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உபத்திரங்கள் வழியாக கடந்து போங்க தெரியல, கர்த்தர் அதை மாற்ற உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க? எல்லாருக்கும் உபத்திரம் இருக்கு. அதனால தான் யோவான் 16:33 வாசிப்பீங்கன்னா, ஆண்டவரே சொல்லியிருப்பார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அவர் உலகத்தை எப்படி ஜெயித்தாரோ, உபத்திரவத்தை ஜெயித்தாரோ, அவர் உங்களையும் ஆமேன் ஜெயிக்க பண்ண உண்மையிலவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட உபத்திரத்து வழியா போனாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 30 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, யோபு எப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியா கடந்து போக பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு உபத்திரத்தின் நாட்கள் வழியா கடந்து போகிறீங்களா? இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து நிறைய பாடுகள் பிரதர், நிறைய உபத்திரம் பிரதர், அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? யோபு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சில்லை, உபத்திரம் பிடிச்சது உண்மைதான். ஆனால் கர்த்தர் யோபு என்ன பண்ண தெரியுமா? அந்த உபத்திரத்தில் விடுவித்து, யோபின் முன்னிலைமையை பார்க்கல, பின்னிலைமை ரட்டத்தினை ஆசீர்வதித்தாரா. யோபு 42:10 வாசிக்கிறோம், ரட்டத்தினை ஆசீர்வதித்தார். அந்த பாடுகள் எல்லாம் மாறி போனது. இன்னைக்கு காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு திட்டமாக பேசுறாரு. உங்கள் உபத்திரங்கள் முடிந்து போகிற நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் எந்த உபத்திரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க தேவப்பிள்ளையில, இதை விசுவாசிங்க. நிச்சயமாக உங்கள் உபத்திரங்கள் லேசாய் மாறிடும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறப்பா. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை நீங்கள் அற்பமா எண்ணாத தேவன் ஆண்டவரே, நீ அருவருக்காத தேவன் ஆண்டவரே, தான் முகத்தை மறைக்காம ஆண்டவரே, அந்த உபத்திரத்தில் விடுவிக்க நீங்க உண்மையிலவராக இருக்கிறீங்கப்பா. யார் யார் என்னென்ன உபத்திரத்தின் பாதையில் கடந்து போயிட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யோபு போல அப்படியாப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் இருப்பாங்கன்னா, இன்னைக்கு எனக்கு விடுவிக்கும்படியா எனக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். எல்லா உபத்திரங்கள் மாறி எங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளிடும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். அவர் உங்க உபத்திரத்தில் விடுவிச்சிட்டாரு. தைரியமா போங்க. God bless you.